ஒருவேளை மனசனால, பிசாசால, வியாதியால உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு யாருமே இல்லை என்று வேதனையோடு இருக்கலாம். என் தொழில் இப்படி இருந்த தொழில் இப்போ நாசனமாய் போய்விட்டு, இது எப்படி நான் மறுபடியும் மேல கொண்டு வருவேன், என்ன செய்வேன்? அன்னைக்கு யோசேப்பு பார்த்து சொன்னதை போல நீங்க சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த புதிய ஆண்டுக்குள் போக போறேன், கடங்காருக்கு நான் என்ன பதில் சொல்வது? ஐயோ, என் மனைவி பிள்ளைகள் என்ன பதில் சொல்வது? என் கணவனுக்கு என்ன பதில் சொல்வது? என் கணவனுக்கு தெரியாம நான் பணத்தை வாங்கி கொடுத்து ஒவ்வொரு இரவும் பயந்து இருக்க, பணம் வாங்கினவர்கள் என்னை ஏமாத்தி விட்டார். என் அன்பு சகோதரி அழுது கொண்டிருக்கிறாய், என் அன்பு தேவ பிள்ளை அழுது கொண்டிருக்கிறாய். கடவுள் அந்த இக்கட்டான சூழ்நிலை வெளியே கொண்டு வருவார். கலங்காதீர்கள். அவர் உங்களை திக்கற்ற விடமாட்டார். அவரை சார்ந்து, இதுவரைக்கும் பலத்தில் எல்லாவற்றையும் செய்து விட்டீர்கள், நிறுத்துங்க. அவரை சார்ந்து கொள், அவரை கிருபையை சார்ந்து கொள். அவர் நல்லவர் என்று சொல்லிக் கொண்டிருங்க. நிச்சயம் இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் உங்களுக்கு